உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பந்தர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 157ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பந்தர்களே, இன்றைக்கி நம்ம மார்க் நற்செய்தியில் தொடர்ந்து நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே திருப்பாடலில் 23ஆம் அதிகாரம் இன்றைக்கி வாசிக்க போகிறோம். அன்பந்தர்களே, ரொம்ப ஃபேமஸான திருப்பாடல், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான திருப்பாடல், ஆண்டவர் என் நாயர். அழகான அந்த திருப்பாடலை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸான திருப்பாடல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 3 தான். ஒன்று இந்த திருப்பாடல் 23 ஆண்டவரின் நாயன். அடுத்தது 91 நமக்கு பாதுகாப்பு இறைஞ்சி கொண்டாடக்கூடிய திருப்பாடல். அதுக்கப்புறம் 51 மன்னிப்பு கேட்கக்கூடிய திருப்பாடல். ஸோ இந்த 3 திருப்பாடல்களில் நம்ம ஆல்மோஸ்ட் 2 பார்த்துட்டோம். இன்றைக்கி 3ஆவதும் பார்க்க போகிறோம். அன்பர்களே, இந்த திருப்பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு அழகான ஒரு அனிமேஷன், ஒரு படம் இருக்கிறது, அழகான ஒரு குறும்படம். அதை முடிந்தளவு உங்களை பார்க்க அன்புடன் அழைக்கிறோம். அழகாக அதை பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த திருப்பாடல் நம்ம நிறைய பேர் வாசிச்சிருப்போம். நம்ம ஆக்சுவலாக இதை மனப்பாடம் செய்ய வேண்டிய திருப்பாடல் கூட. முடிஞ்சளவு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாரையும் மனப்பாடம் பண்ண வைப்போம், நாமும் மனப்பாடம் செய்வோம். இதை மனப்பாடமாக நமக்கு தெரியணும். 91, 51, 23 கண்டிப்பாக நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய திருப்பாடல்கள். இந்த திருப்பாடல் நம்ம படிச்சிருக்கோம், வாசிச்சிருக்கோம். ஆனால் இதை எந்த ஒரு சூழலில் தாவீது எழுதியிருக்க முடியும் அப்படின்றத அழகாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு குறும்படம். முடிஞ்சளவு அதை பார்க்க முயற்சிப்போம். உங்களுக்கு அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை பார்க்க முயற்சிப்போம். சரி, இன்றைக்கி மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த ஃபேமஸான அந்த கனனிய பெண், அவங்களுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கிற அந்த பெண் வந்து ஆண்டவரிடம் இறைஞ்சி மன்றாடும் போது ஆண்டவர் வந்து குணமாக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு அழகான ஒரு நிகழ்வை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதுக்கப்புறம் அவங்களுடைய மகளுக்கு அந்த குணமாக அவங்க வாங்கி பெற்று தருகிறார்கள் நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கூடவே காது கேட்காத பேச முடியாத ஒருவரை ஆண்டவர் குணமாக்குவார். இன்றைக்கி முழுசாக ஆண்டவர் வந்து ஜென்டைல் ரீஜனில் தான் ட்ராவல் பண்ணுவார். அப்படின்னா பிறந்தவர்களுடைய அந்த நாட்டு பகுதியில் அவர் வந்து நிலப்பகுதியில் ஆண்டவர் வந்து பயணிப்பார், அற்புதங்கள் செய்வார். அதே போல் மனுஷ வழிமரபுகளை பிடித்து கொண்டு கடவுளினுடைய சட்டத்தை இவர்கள் வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த பகுதியை வந்து பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். ஸோ அந்த பகுதியை இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்போம். அதுக்கான விளக்கத்தில் நம்ம விளக்க உரையில் பார்க்கலாம். சரி, 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்? 8ஆம் அதிகாரத்தில் அன்பாந்தர்களே, நம்ம ஏற்கனவே 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி 4000 பேருக்கு ஆண்டவர் உணவளிக்கிறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஆண்டவர் பார்வையற்ற ஒருவரை குணமாக்க போகிறார். இதுவும் பிறந்தவரினுடைய நிலப்பகுதி தான், அவங்களுடைய ஒரு நாட்டில் தான் ஆண்டவர் இந்த ஒரு அற்புதத்தையும் செய்வார். கடைசியாக இன்றைக்கி 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் புனித பேதுரு, ஆண்டவரே நீரே மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபஸ் பண்ண போகிறார். அவர் வந்து அறிக்கையிட போகிறார். அதோட மார்க் நற்செய்தியினுடைய முதல் பகுதியை நம்ம அந்த மேஜர் பார்ட்டினுடைய நிறைவுக்கு நம்ம வருகிறோம். கடைசி இதுக்கு அடுத்தது ஆண்டவர் சிலுவையில் அறைந்திருக்கும் போது அந்த ரோமையர் படை வீரர் ஆண்டவரை ஊடுருவ குத்துனவர், இவரே ஆண்டவருடைய கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லும்போது மார்க் நற்செய்தி மொத்தமாக நிறைவுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன முடிவுரை இருக்கும். அதில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை இந்த மொத்த நற்செய்தியினுடைய ஒரு மணிமுகுடமாக மார்க் நற்செய்தியாளர் சூட்டுவார். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி முதல் பகுதியில் வந்து நம்மளுடைய நிறைவுக்கு நம்ம வரப்போகிறோம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவே இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசி பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 7. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருள்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தைமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இயேசு எழுந்து அங்கிருந்து புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும்,
பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்ட விழுந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8. அந்நாள்களில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு, பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். அவர்கள் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அவர் அழைத்துச் செல்வார்.
அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் விரும்பினீங்கன்னா காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, பார்வையற்றவர்கள், பேய் பிடித்தவர்களை கூட நீங்கள் குணமாக்குறீங்க அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு திருப்பாடலில் வாசித்தது போல் நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் நிறையா எங்களுடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் உண்டு. அதை கண்டு நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க அப்படின்றத எங்களால் உணர முடியல. இந்த இறை வார்த்தை, இந்த விவிலி வாசிப்பு திட்டத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அப்பா. எங்களோட ஒரே ஒரு ஆசையெல்லாம், எங்களுடைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு, சவால்கள் எங்களுக்கு முன்னாடி நின்றாலும் நாங்கள் எத்தீங்கிற்கும் அஞ்ச மாட்டோம். ஏன்னா உங்களுடைய கோலும் உங்களுடைய நெடுங்களியும் எங்களை தேற்றும். நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க, அது எங்களுக்கு போதும் அப்பா. நீங்கள் எங்களை வழி நடத்துவீங்க, நீதியின் வழியில் நீங்கள் நடத்துவீங்க, உங்களுடைய நாமத்தின் பொருட்டு எங்களை நீங்கள் நடத்துவீங்கன்றதை விசுவசிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தந்துடணும் அப்பா. அம்மா, நாங்கள் பயந்து துவண்டு போகுது ஆவியானவர் எங்களுடைய இருக்கிறாரு அப்படின்றத எங்களுக்கு நினைவூட்டுங்கம்மா. அவருடைய வழியில், அவருடைய திருவிழத்தை நாடி நாங்கள் செல்லும்போது எங்களுக்கு என் தீங்கும் எங்களுக்கு நிகழாது அப்படின்றத எங்களுக்கு நினைவூட்டுங்கம்மா. ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைக்க எங்களுக்கு சொல்லித்தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பந்திற்கு மார்க் நற்செய்தியில் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு தெளிவாக மனிதர்களுடைய வழிமரபு, அவர்களுடைய பாரம்பரியத்தையும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லுவாங்க, நம்மளுடைய திருப்பலி, நம்மளுடைய அந்த 7 திருவருள் சாதனங்கள், நம்ம இழுக்கிற தேர், நம்ம பூசையில் திருப்பலியில் நம்ம குருக்கள் போடுற அந்த உடுப்பு, மாதாவுடைய பக்தி, புனிதருடைய பக்தி, ஜெபமாலை, எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் மனுஷங்களுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெறும் பைபிள் மட்டும்தான் ஆண்டவருடைய கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, அது மிகவும் தவறானது, தப்பானது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரிஜினலாக லிட்ரலாக என்ன நடக்குது நம்ம பார்ப்போமே வரலாறுல. யூதர்கள் மோசே கொடுத்த சட்டத்தை தாண்டி கிட்டத்தட்ட 600 சட்டங்கள் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மோசே சட்டத்துலேருந்து டிரைவ் பண்ணி அதிலிருந்து சாராம்சத்தை எடுத்து இவங்க பல்வேறு வழிமரபு பாரம்பரியங்களை கட்டளைகளை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் இந்த வெளிப்புற சம்மந்தப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, சடங்கு முறைகள்னு கூட சொல்லலாம், ரிச்சுவல் லாஸ்ன்னு சொல்லலாம். அதான் எப்படி நம்ம கையை கழுவணும், எப்படி கால் கழுவணும், எப்படி பாத்திரங்களை கழுவணும். ஸோ இந்த ரிச்சுவல் லாஸ் ஆண்டவர் இங்கே என்ன தண்டிக்கிறாரு அப்படின்னாக்க, என்னத்தை கண்டிக்கிறாரு அப்படின்னாக்க, இந்த ரிச்சுவல் லாஸ், இந்த சடங்கு முறைகளுக்கு, இந்த சட்டங்களுக்கு நீங்கள் தூக்கிட்டு கொண்டு கடவுளுடைய கட்டளைகளுக்கு இணையாக நீங்கள் வைக்கிறீங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை தாண்டி இந்த சடங்கு முறைகளை இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அந்த ஒரு முரண்பாடு இருக்குது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது ஆண்டவருடைய கட்டளைகளை எதை நோக்குகிறது, எதை குறிப்பிட்டு காட்டுது, உள்ளார்ந்த தூய்மை, உள்ளத்தில் தூய்மை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அன்பர்களே, நம்ம வத்திக்கான் சங்கம் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்குமே பாரம்பரியம் ரொம்ப பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பயபக்தி, அவங்க நற்கருணைக்கு நம்மளுடைய பாரம்பரிய லத்தீன் திருப்பலியில் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை,
எத்தனை முறை முட்டி போடுவாங்க, எத்தனை முறை சிலுவை போடுவாங்க, எவ்வளோ அழகான ஜெபங்கள். ஸோ அந்த ரெவரன்ஸும் அந்த ப்ரேயரும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை அனுமதித்தார்? ஏன் அவருடைய பராமரிப்பில், அவருடைய ப்ராவிடன்ஸில், அவருடைய திருவுளத்தில் இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை அனுமதித்து அதெல்லாம் குறைச்சார்? ஏன்னா ஒரு பாயிண்டில் குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையர்கள் நான் திருப்பலிக்கு போயிட்டா போதும், நான் வந்து மீட்பு பெற்றுவேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பலிக்கு அதனுடைய மகத்துவம் உண்டு. அதுதான் உச்சகட்டமான ஜெபம். அதை விட வேறு எதுவுமே இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. ஜெபமாலை கூட பெருசு கிடையாது. இது எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் அதை ஒரு பாயிண்டில் இன்றைக்கி ஆண்டவர் 6ஆம் வசனத்தில் சொல்லுறாங்க, வெறி வேடக்காரர்களே, உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்துள்ளார். இம்மக்கள் உதடுகளினால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் இவர்களுடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. அன்பார்ந்தவர்களே, இந்த பாரம்பரியம் ஏன் இத்தனை முறை முட்டி போடணும்? அந்த திருந்தந்தின், அந்த ட்ரைடன்டைன் லாட்டின் மாஸில் ஏன் இத்தனை முறை சிலுவை போடணும்? ஏன்னா அந்த துவக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் மனசில் இருந்து பண்ணாங்க. அத்தனையும் அவங்க ஏன் அத்தனை முறை சிலுவைப்பட்டாங்க? ஐயோ, அது எனக்கு என் ஆண்டவருடைய உடலாக மாறணும். அவங்க மனசுலேருந்து அதை உறுதிப்படுத்துறதுக்காக அத்தனை முறை சிலுவைப்பட்டாங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லை, தே வாண்டட் இட். அது ஏன் அவ்வளவு ஆண்டவருடைய நற்கனை, அவ்வளவு அந்த 2 விரலில் தான் அதை கையாளணும் நற்கனை? ஏன் அந்த சடங்கு முறைகள்? ஏன்னா அவங்க ஆண்டவர் உடலை உடலாக பார்த்தார்கள். இன்றைக்கி என்ன தரம் பண்ணிட்டோம்? அது ஒரு பாயிண்டில் அந்த கையாளுற அந்த முறைகளெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது ஆண்டவர் உடலுன்றது மனசளவில் நம்பலை, மூளையில் நம்பினாங்க, மனசளவில் நம்பலை. நிறைய நம்ம பாருங்கள், நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் பாருங்கள், பெண்கள் முக்காடு போடுறது கண்டிப்பாக போடணும். நானும் அதை வந்து ஆதரிக்கிறேன். ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கும் அவர்களுக்கும் அது நல்லதாக இருக்கும். அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் ஜெபத்தில். மற்றவங்களுக்கு, ஆண்களுக்கு அது கவனசேதரில் கொண்டு வராமல் இருக்கும். ஓகே, பட் ஆனால் திருச்சி போய் அது ஒரு ரிச்சுவலாக பார்க்குது. அதே போல் சாப்பாடே பற்றின விஷயங்கள் எருசலேம் சங்கத்தில் முதல்ல அப்போஸ்தலர் பணியில் வாசிப்போம், நம்ம தீட்டான உணவுகளை சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு புரிதலுக்கு வருது, ஓகே சாப்பிட்லாம், எந்த சாப்பாடும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ரிச்சுவலாக பார்க்குறாங்க. இது வந்து மாரல் லா கிடையாது. தார்மீகத்தில் நம்மளுடைய தூய்மைக்கான உள்ளத்தின் தூய்மையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஆனாலும் கூட பாருங்கள், புனித ஜான் தி பிரிட்டோ, அருளானந்தர், ஓரியூர் அருளானந்தர், வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தார். நிறைய புனிதர்கள் அவங்க வந்து இறைச்சி உண்றதை வந்து அவங்க கைவிட்டாங்க. எப்போவாச்சும் தான் உண்ணுவாங்க, உபவாசம் இருந்தாங்க. ஏன்? ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், உள்ளத்துக்குள்ளே போய் அதை எதுவும் தீட்டுப்படுத்த போவதில்லை. நம்ம கழுவுறதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நம்மளுடைய உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வணங்குறது, இந்த முட்டி போடுறது, இந்த சிலுவை போடுறது, நம்ம வந்து முழங்கால் படிட்டு ஜெபமாலை ஜெபிக்கிறது, இந்த வெளி விஷயங்கள் நம்ம செய்கிறது நம்ம உள்ளத்தின் தூய்மைக்கு உதவிப்படுத்துது. ஆண்டவரிடம் நெருங்கிறதுக்கு நமக்கு உதவி செய்தா ஃபைன். இல்லை, உள்ளத்தின் தூய்மைக்கு ஆண்டவர் சொல்லுவார் சில விஷயங்களை பண்ண வேணான்னு சொல்லிட்டு, அதை நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணிகிட்ருப்போம், புறக்கணிச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளையே நம்ம பொய்யா ஏமாற்றிக்குவோம். என்ன, நான் நாளை ஜெபமாலை ஜெபிக்கிறேன், நான் தினமும் திருப்பலிக்கு போகிறேன். அன்பார்ந்தவர்களே, இப்போ புரியுதுங்களா? ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் நான் இதெல்லாம் பண்ணுறதுனால நான் நல்லவனாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா, நான் 10 தடவை முட்டி போடுறதுனால நான் வந்து ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றாமல் நம்ம அவருடைய குரலுக்கு நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோன்னா, அப்போது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் நமக்கு வந்து பொருந்தும். நம்ம ஜெபமாலை ஜெபிப்போம், ஆனால் கரெக்டான நோக்கத்தோடு ஜெபிக்கிறோமா? உலக தேவைக்காக ஜெபிக்கிறோமா? சுயநலத்துக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை நான் மாதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை நான் என் பாவத்தை விட்டு வெளியே வரணும், ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக, ஆவிக்குரிய விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம். உலக விஷயத்தை கேட்க வேணான்னு சொல்லலை, பட் அதுக்காக மட்டும் போகிறோமா? நான் ஜெபமாலை ஜெபிச்சேன்னா ஏதோ ஒரு சடங்கு செஞ்சு முடிச்சிட்டேன், நான் நல்லவேன்னு எனக்கு ஒரு மனசில் ஃபீல் ஆகுது, அதுக்காக ஜெபிக்கிறோமா? இல்லை நான் இன்னும் என்னை தூய்மையாக்கி கொண்டே இருப்பதற்காக, அந்த கண்டினியூவல் ஹோலினஸில் வளரணும், அந்த பியூரிஃபிகேஷனில் இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னா? அன்பார்ந்தவர்கள், எல்லாமே மனசு சார்ந்தது தான் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் எதை சொல்கிறார் பாருங்க, இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. அவர் அல்டிமேட்டாக நம்ம கிட்ட கேட்குறது, உன்னுடைய உள்ளம் என்கிட்ட இருக்கா? என்னுடைய உள்ளத்தின் ஆசைகளை நீ வந்து உன்னுடைய உள்ளத்தின் ஆசையாக மாற்றிக்கிறியா? இதுதான் பதிலை கடைசியாக கேட்குறாங்க. அதனால் பிரிந்து போன சகோதரரை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்மளுடைய 7 திருவருள் சாதனங்கள், நம்மளுடைய திருப்பலி, கன்ஃபெஷன், நம்ம போய் பாவ அறிக்கை செய்கிறது, நம்ம ஜெபமாலை பாருங்கள், இறை வார்த்தை. புனித பவுல் கூறுகிறார், மேலுலக சார்ந்தவற்றை சிந்திங்க, ஆவிக்குரிய விஷயத்தை சிந்திங்க,
கிறிஸ்து இயேசு கொண்டு இருந்த மனநிலையை நீங்கள் கொண்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதை தான் நம்ம ஜெபமாலையில் பண்ண ட்ரை பண்ணோம். ஆண்டோடைய வாழ்வை நம்ம தியானிக்கிறோம், மனசில் வாயில் இறை வார்த்தையை ஜெபிக்கிறோம். ஸோ நம்மளுடைய பக்தி முயற்சிகள், நம்மளுடைய தேர் இழுக்கிறது எல்லாமே பைபிளில் அதோடைய வேர்கள் இருக்குது. அது மனுஷ பாரம்பரியம் கிடையாது. மனுஷ பாரம்பரியம் உதடுகள்னால் போட்டுறது எது? இப்போ பாருங்களேன், அவங்க நான் இறை வார்த்தையை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ அனுசாரத்தில் தாமஸ் ஏ கெம்ஃபிஸ் ஃபாதர் அழகாக கூறுகிறார், நீங்கள் மொத்த பைபிளையும் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டும் கூட நீங்கள் அதை கடைபிடிக்கலன்னா என்ன பயன்? நீங்களும் பரிசேயர்கள் சதுசேயர்களை போல தான். புரியுதா அன்பார்ந்தவர்களே? பிரிந்து போன சகோதரர்கள் கூட அவங்களுடைய திருச்சபையினுடைய வழிமரபை பின்பற்றி கொண்டு நான் டெய்லி 91 சங்கீதம் வாசிச்சிட்டேன்னா போதும், அதை நான் வாயில் சொல்லிட்டேன்னா போதும். இல்லை அதை சொல்லும்போது உண்மையிலேயே ஆண்டவரை நினைக்கிறோமா, ஆண்டவர் அன்பு செய்கிறோமா? இல்லை வாயில் மட்டும் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக ஓடி போகிறோமா? புரிதான் பாந்தர்களே, இது எல்லாமே மனசு சார்ந்த விஷயங்கள். இங்கே ஆண்டவர் இந்த மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3 ஆண்டவர் 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறாரு பாருங்க. இந்த மனுஷ பாரம்பரியம் வெறும் வெளி வேடம், இது பிரிந்து போன சகோதரர்களும் பண்ண முடியும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் பண்ண முடியும். ஸோ இது எப்பப்பெல்லாம் மனசு இல்லாமல் ஒரு விஷயத்த நம்ம கடவுள் சம்மந்த விஷயத்த செய்கிறோமோ, அது கடவுள் சம்மந்த விஷயம் கூட இல்லை, விட்டுருங்க. நம்ம சமைக்கிறது, நம்ம ஒரு வண்டி ஓட்டுறது, எல்லாத்தையுமே நம்ம கடவுள் கூட செய்யலாம். இது எல்லாத்தையுமே ஜெபமாக மாற்றலாம். அதனால தான் முடிந்த பவுல் கூறுகிறார், இடைவிடாமல் ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையுமே நம்ம கடவுளோடு சேர்ந்து செஞ்சோன்னா அது ஜெபமாக மாறும். ஜெபத்தை கூட கடவுள் கூட அன்பு இல்லாமல், கடவுள் மேலே விசுவாசம் இல்லாமல், கடவுளுடைய பிரசன்னத்தை உணராமல், கடவுளை மனசில் வச்சில்லாமல் நம்ம செஞ்சோன்னா ஜெபம் கூட ஒரு வேலையாக மாறிடும், ஜெபம் கூட ஒரு சடங்காக மாறிடும். இதுதான் அன்பார்ந்தவர்களே கடவுள் இங்கே சொல்லுகிறார். உங்கள் உதடுகள்லாம் நீங்கள் என்ன போட்டுறீங்க, உங்கள் உள்ளம் தூரத்தில் இருக்குது. ஸோ உதடுகளில் கூட பேச வேணாண்டாங்க. அப்படி இந்த அவளே தெரசெல்லாம் ஜெபத்தினோட உச்சகட்டத்துக்கு போகும்போது யாரும் பேச மாட்டாங்க. அது மாதிரி நம்ம நெருக்கமானவங்ககிட்ட எதுவும் பேசணும் அவசியம் இல்லை. அவங்க நம்ம கண்ணில் பார்த்தாலே போதும், அவங்க பிரசன்னத்தில் இருந்தாலே போதும். ஸோ இதை தான் நம்ம மெயினாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 7ஆம் 8ஆம் வசனத்தில், மனித கட்டளைகளை கோட்பாடாக கற்பிக்கிறீர்கள், இவர்கள் என்னை வழிபடுவது வீணே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபுகளை பின்பற்றி வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ மனுஷ கட்டளைகளை கோட்பாடாக கற்பிக்கிறது. அதனால தான் பாருங்கள், திருச்சபை நமக்கு இப்போ கூட பாருங்கள் ஃபாஸ்டிங், அந்த உபவாசம், நான் பர்சனலாக உபவாசம் இருக்கணும்னு தான் சொல்லுவேன். அதை எடுத்தது நிறைய பேர் அதை செய்யாமல் போயிட்டாங்க. அதனால் திருச்சபையில் நிறைய பரிசுத்தம் குறைஞ்சிச்சு, வல்லமை குறைஞ்சிச்சு. ஏன்னா நிறைய ஃபாஸ்டிங் ரூல்ஸ்லாம் முன்னே இருந்துச்சு, அந்த எம்பர் டேஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை. அதனால் திருச்சபைக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்? திருச்சபை ஆண்டவருடைய ஆவியானவர்னால் வழிநடத்தப்பட்டுருக்கு நம்ம கத்தோலிக்க திருவை. ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார்? ஏன்னா இது ஒரு காலத்தில் அதை ஒரு நிபந்தனையினால் பண்ணாங்க. நிபந்தனையினால் பண்ணும்போது உள்ளம் அங்கே இல்லை. ஓகே, நானும் ஒரு ரிலீஜியஸாக இருக்கிறேன், ஒரு மதவாதியாக நான் இது என் மதம் சொல்லுது அதனால் கடைபிடிக்கிறேன். இல்லை, உன் மனசு சொல்லணும், உன் மதம் சொல்கிறதுக்காக நீ கடைபிடிக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் விட்டுட்டார். இப்போ பாருங்கள், அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. முன்னெல்லாம் 12 மணி நேரம் உபவாசம் இருப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக உபவாசம் இருப்பாங்க நற்கண்ணை வாங்குவதற்கு முன்பாக. ஆண்டவர் அதை எடுத்துட்டார், ரிலாக்ஸ் பண்ணிட்டார். ஏன்? இப்போ நீ உன் மனசுலேருந்து அதை பண்ணுன்றாங்க. உனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும்ல, ஏற்கனவே பண்ணாங்கன்னு தெரியும்ல, இப்போ நீ அதை உன் மனசுலேருந்து பண்ணு. அந்த மாதிரிவங்களை எடுத்துட்டாங்கன்றதுக்காக இப்போ நம்ம விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இத்தனை நாள் ஒரு நிபந்தனையினால் பண்ணோன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கட்டளை இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தால் போதும், 1 மணி நேரம் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க திருச்சபை. நம்ம நற்கண்ணை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம உபவாசம் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த குறைஞ்சபட்சத்துக்கு நம்ம தாழ்த்திக்கிறோமா? இல்லை, நான் ஆண்டவரை வாங்குறதுக்கு நான் இன்னும் அதிகமாக தயாரிப்பேன். திருச்சபை 12 மணி நேரம் சொல்லுதா, நான் ஒரு 13 மணி நேரம் 14 மணி நேரம் தயாரிப்பேன். அப்படி போகிறோமா? இது ஒரு கேள்வி அன்பார்ந்தவர்களே. ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷ கட்டளையா இல்லை அது கடவுளுடைய கட்டளையா? ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு உபவாசம் இருக்கணும். திருச்சபை நம்ம கட்டளை கொடுக்குது. நம்ம அதை ஒரு மனுஷ கட்டளையாக பார்த்து அதை நிபந்தனையால் பண்ணிகிட்ருக்கோமா? ஆண்டவர் எடுத்துட்டார். இல்லை, நீ உன் மனசில் இருந்து நீயும் உன்னோட பாவத்துக்கு பரிகாரமாக இதெல்லாம் பண்ணணும். நான் என்னை தூய்மைப்படுத்துறதுக்காக இதை பண்ணுறேன், நான் ஆண்டவரை வாங்குறதுக்காக, மரியாதைக்காக, நான் அவர் மேலே இருக்கிற பயபக்திக்காக, அவரை நான் மதிக்கிறதுக்காக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு மனசுலேருந்து பண்ணால் நீ அதை பண்ணு. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். ஸோ அதனால் பிரிந்து போன சகோதரர்கள் நம்மகிட்ட இதை சொன்னாங்கன்னா அதை நம்ம குழம்பிக்கக்கூடாது அன்பார்ந்தவர்களே.
சரி, இன்றைக்கி 7ஆம் அதிகாரத்தில் 9-13 வசனங்கள் பாருங்கள். அப்பா அம்மாவுக்கு செய்கிறத வந்து குர்பான் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நீ செய்யாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதான் யாக்கோபு எழுதின திருமுகத்துலேயும் யாக்கோபு எழுதின அந்த திருமுகத்தையும் நம்ம வாசிக்கிறோம். அன்பர்களே, நம்ம வந்து சும்மா ஏதோ பாருங்கள், யோவானும் யாக்கோபும் ஆண்டவர் கூப்பிட்டாருங்கிறதுக்காக அப்பாவை ஜெபதியை விட்டுட்டு தான் அவங்க வந்தாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு வரக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் இறையாலயத்தில் பற்றி இங்கே ஆண்டவர் பேசலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவங்க தாய் தந்தை விட நீங்கள் எங்களை அதிகமாக அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் குர்பான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நான் வந்து கோயிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கண்டுக்காமல் அவங்கள வந்து அவங்களோட முதிர்ந்த வயதில் ஏழ்மையில் நோயில் விட்டுட்டு போகிறது ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறார். ஸோ இறையிலத்தில் பற்றி பேசலை. வீட்டில் இருந்துக்கிட்டு நான் வந்து நான் ப்ரேயருக்கு போகிறேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்காமல் ப்ரேயருக்கு போகிறதில்ல என்ன யூஸு? அன்பாந்தங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது. ஆண்டவர் இங்கே என்னத்தை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இறையிலத்தை பற்றி இங்கே பேசலை. நம்ம அதை குழம்பிக்க கூடாது. இறையிலத்திலுக்கு வரவங்கள ஆண்டவர் உண்மையிலே பார்த்து கொள்வார். அப்படி தான் அப்போஸ்தலர்களை விட்டுட்டு வந்தாங்க. அப்படின்னா ஆண்டவர் அப்போஸ்தலர்களே கூப்பிட்டுருக்கூடாது. பட் நம்ம உலக வாழ்க்கையில் இருக்கும்போது அவர்களை பார்த்து கொள்ளணும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். சில சமயம் இறையிலத்திலுக்கு போகிறவர்கள் கூட சில சமயம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு கூட வரலாம். அதுவும் கூட செய்கிறார்கள் ஒரு சில பேர். ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, சாப்பாடை பற்றின விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெளியிலிருந்து மனிதருக்குள் சென்று அவர்களை தீட்டுப்படுத்துவது ஒன்றுமில்லை, மனிதருக்குள் உள்ளிருந்து வெளியே வருபவை தான் அவர்களை தீட்டுப்படுத்துது. நம்ம அந்த மனசை தான் ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் பாருங்கள், இங்கே கிட்டத்தட்ட 12 விஷயங்களை சொல்கிறாரு. மனசில் இருந்து தான் பரத்தமை வருது, களவு வருது, கொலை செய்யணுன்ற எண்ணம் வருது, விபச்சாரம் பண்ணணுன்ற எண்ணம் வருது, பேராசைக்கான எண்ணம் வருது, அதுக்கப்புறம் தீச்செயல்களுக்கான எண்ணம் வருது, வஞ்சகம் வருது, காமவெறி வருது, பொறாமை, பழித்துரைக்கிறது, மற்றவங்களை பற்றி அவங்க இல்லாதப்ப பேசுகிறது, செருக்கு, கர்வம், மதிக்கேடு, முட்டாள்தனம். இந்த 12 விஷயங்களும் உள்ளத்திலிருந்து வருதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அன்பர்கள், நம்ம செயலில் செய்கிறதுக்கு முன்னாடி, கண்ணில் பார்க்குறதுக்கு முன்னாடி, வார்த்தையில் பேசுறதுக்கு முன்னாடி இது வர்றது எங்கே திரும்ப வருது? மனசுலேருந்து வருதுன்றார். ஸோ ஆண்டவர் பாருங்களேன், அதனால தான் கண்களால் ஒரு பெண்ணை இச்சையுடன் பார்த்தினாவே நீ ஏற்கனவே உள்ளத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. புனித யாக்கோபினுடைய திருமுகத்தில் அவர் சொல்கிறார், நம்ம சோதிக்கப்படுவதற்கான காரணம் ஒன்று சாத்தான்கிட்ட இருந்து, இன்னொன்று உலகத்திலேருந்து வருது, இன்னொன்று நம்மக்கிட்டேருந்து வருது, நம்ம உடல்லேருந்து வந்து விழுந்து போன இயல்புலேருந்து வருது நம்மளுடைய தீய எண்ணங்கள். நம்மக்கிட்ட ஆசை இருக்குது, போஜன பிரியம் இருக்குது, அதனால தான் சாப்பாட்டை பார்த்தா ஆசையாக இருக்குது, சாத்தான் அதை மிகைப்படுத்துகிறான். நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒழுங்கீனமற்ற உடலின் இன்பங்கள் மேலே ஆசை இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து இச்சைக்குறி உணர்வுகள் வருது. சாத்தான் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறான். ஸோ எவ்வளோ தெளிவாக கூறுகிறார்கள் பாருங்கள் ஆண்டவரே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தெளிவாக நம்ம கூறுகிறார். உள்ளத்தில் இருந்தால் எல்லாமே வருது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறத பற்றி சொல்ல, கையை கழுவிட்டு போய் சாப்பிடணும், அதுதான் கரெக்டு. ஆண்டவர் அதை பற்றி பேசலை. நீங்கள் அதை தூக்கிட்டு வந்து மோசேவின் கட்டளைக்கு இணையாக வைக்கிறீங்களே, அதுதான் தப்பு. உள்ளே போகிறது எதுவும் உங்களை அழுக்காக்காது. ஏன்னா அது உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும் அடுத்த நாள் காலையில். ஆனால் உங்கள் உள்ளத்திலேருந்து வெளியே வரதான் உங்களுடைய கைகளில் அது போகுது, உங்களுடைய கால்களில் அது காட்டுது, உங்களுடைய கண்களில் உங்களுடைய வார்த்தைகள் அது வந்து வெளிப்படுகிறது. அதனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க. அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்குறார். ஆனால் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இப்படி இந்த பவுல் கூறுகிறார், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு ஏற்புடையதாகாது. அப்போ நான் எல்லா சாப்பாடும் சாப்பிட்லாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எதுவுமே தீட்டில்லைன்னு. யோவான் நற்செய்தியிலும் வாசிக்கிறேன், எதை வேணால் சாப்பிட்லாம், என்ன நான்வெஜ் வேணால் சாப்பிட்லாம். ஆனால் பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சிலரோட இயல்புக்கு அது செட் ஆகாது. புனித பவுல் அதனால தெளிவாக கூறுகிறார், எல்லாமே எனக்கு ஏற்புடையதாகாது. இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் ஓவராக சாப்பிட்டேன்னா உடனே அப்படியே உடம்பு டயர்டாயிரும், என்னால் ஜெபிக்க முடியாது. ஸோ நான் சாப்பாட்டின் அளவை நான் குறைப்பேன். நான் உபவாசம் இருப்பேன் அடிக்கடி. நான்வெஜ் சாப்பிட்டேன்னா என் மனசு வந்து இது போதும் தோணிடும், கடவுளை பற்றி யோசிக்க தோணாது, கடவுளை பற்றி பேச தோணாது, கடவுள் விஷயங்களை பற்றி கடவுளே தோணாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து என்னை பர்சனலாக நான் நான்வெஜ்ஜை குறைச்சிக்குவேன். புனிதர்கள் அப்படி தான் குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அன்பார்ந்தவர்களே, நம்ம அந்த ஒரு அடிப்படையில் போகணும். நம்ம பாருங்களேன், நம்ம உள்ள தீயதை ஆசைப்பட்டுச்சுன்னா, நம்ம உள்ளே வந்து கடவுளை ஆசைப்படாமல் நம்மளுடைய உடலின் இன்பங்களை ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு நினச்சோன்னா எத்தனை நம்ம வந்து ஒரு காரணமும் சாக்கு போக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பைபிளில் இருந்து மது வந்து அருந்தலாம், லைட்டாக அருந்திக்கும்னு சொல்லி புனித பவுல் திமோத்திக்கிட்ட சொல்லுவார். அதை சாக்க வச்சுட்டு நம்ம போய் மது அருந்தலாம்.
ஆனால் நம்ம வந்து சீராக்களையோ இல்லை வந்து நீதிமொழிகளையோ மது அருந்தக்கூடாது, மதுவும் மாதும் நம்மளுடைய நெறி பெறலை வைக்கும் மனுஷங்களை, அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வராது. அதை நம்ம வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா எனக்கு மது அருந்தணும். அன்பார்ந்தவர்களே, அப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? நம்மளுடைய தீய எண்ணத்துக்காக பைபிளின் வசனங்களை எடுத்து நம்ம திரித்து பேசிக்கலாம். என் குருக்கள் கண்ணீருக்குள்ள அப்படி சொல்லலாம். ஸோ அல்டிமேட்டாக என் மனசு கடவுளை விரும்பினுச்சுன்னா பைபிளின் வசனங்களை நான் கரெக்டாக புரிஞ்சுக்குவேன், கரெக்டான வகையில் அதை எடுத்துக்குவேன். சரி, அடுத்து பாருங்கள் 26ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு கிரேக்க பெண், அவங்க வந்து சிறிய பினிசியா இனத்தை சார்ந்தவர், சீரோ ஃபினிஷியன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சிறிய ஃபினிஷிய இனத்தை சார்ந்தவர், கிரேக்க பெண், அவங்க வந்து கானானிய பெண்ணுன்னு கூட சொல்லுவாங்க மற்ற நற்செய்தியில் நான் வாசிட்டேன்னா. ஸோ இந்த கானானிய பெண்கிட்ட ஆண்டவர் ஏன் நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாயுன்றது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தாவீது அரசரும் அவரை தனித்தனி நாயின்னு சொல்லிக்குவார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல வர்றாரு அந்த இடத்துல அப்படின்னாக்க, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் இதை ஆண்டவர் வந்து அப்போஸ்தலர்களுக்கு வெளியே போய் பிற இனத்தவர்கள் கற்பிக்க சொல்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி இஸ்ரேலை தான் ஆண்டவர் வந்து தன் பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்துக்கிறார். ஸோ ஆண்டவர் வந்து முதல்ல இஸ்ரேல் மக்களுக்கு மீட்பு அறிவிக்கப்படணும், அவங்களுக்கு வந்து அந்த விடுதலை அறிவிக்கப்படணும், குணமாக்குறது நோயெல்லாம் அறிவிக்கப்படணும், அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்றத ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் அந்த பெண், ஆண்டவரே பிள்ளைங்க வந்து அந்த மேஜையிலேருந்து சாப்பிடும்போது அந்த சிந்துவும் தெரியுமா அன்பதில். அதனால் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தம் இனமாகிய இஸ்ரேல் மக்களுக்கு யூதர்கள்கிட்ட வந்தார், ஆனால் அவர்களே ஆண்டவரை எதிர்த்தார்கள், வெறுத்தார்கள், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. அதனால தான் வெளியே போச்சு. அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா இந்நேரம் நமக்கு பிறையினத்தவர்களுக்கு வந்திருக்காது மீட்பு. அப்போ அவங்க எதிர்த்தாங்க, அவங்க ஆண்டவரை புறக்கணித்தாங்க, மீட்பு நமக்கு வந்துச்சு பிறையினத்தவர்களுக்கு. ஸோ இங்கே அழகாக நமக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அந்த கணனி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, ஆனால் அந்த உங்களுடைய பிள்ளைகள் வந்து சிந்துவாங்கல்ல, அவங்க வேணான்னு சொல்லி கவனம் இல்லாமல் சாப்பிடும்போது சிந்தும் தெரியுமா, அதை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருமே பிறையினத்தவர்கள் தான், இஸ்ரேல் மக்கள் கிடையாது. ஆனால் அவங்க புறக்கணித்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, நாமும் அந்த மேஜையிலேருந்து விடுற அந்த சிறு துணிக்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆபிரகாம் நிமித்த ஆகிறோம், நம்ம இஸ்ரேல் மக்களினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே புதிய உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இணைகிறோம். ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் கூட பாருங்களேன், நாயின்னு சொல்ல நாய்க்குட்டின்னு சொல்கிறாரு. அழகாக பாருங்களேன், ஆண்டவர் இது ஒரு வகையில் அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை கூட, ஏன்னா இவங்க எல்லாமே அந்த கானானிய பெண், கிரேக்க பெண், இவங்கெல்லாம் வந்து பிறையினத்தவர்கள், விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரங்களில் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட இப்படி பாராமுகமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். மாதக்கிட்டே ஆண்டவர் சொல்கிறாரு காண ஒரு திருமணத்தில், என்னுடைய நேரம் இன்னும் வரலன்னு சொல்லி. அங்கே நேரம் வரல, சில நேரத்தில் நம்ம தகுதி இல்லாமல் பாவத்தில் இருப்போம் அன்பார்ந்தவர்களே. ஆனாலும் நம்ம இந்த கானானிய பெண்ணை போல் தாழ்த்திக்கிட்டு 2 விஷயங்கள் நம்மை தாழ்த்தணும். ஆமாம், நான் ஒத்துக்கிறேன், நாய்க்குட்டி தான். 2வது, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு நற்செய்தி நம்ம வாசிப்போம், இவரை விரட்டி விட்ருங்க, இவங்க நம்ம பின்னாடி பின்தொடர்ந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் வந்து விரட்டி விட சொல்லுவாங்க. ஸோ ஒன்று பர்சிவியரன்ஸ், இன்னொன்று ஹியூமிலிட்டி இந்த பெண்ணிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சில விஷயங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒரு 3-4 வருஷம் கேட்கணும், ஒரு 10 வருஷம் கேட்கணும், வேறு வழி இல்லை. ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணுறாரு தெரியல, அவருடைய ஞானம். நம்ம அதுக்கு தகுதியாக அதை யோசித்து பார்ப்போம். அவர் ஏன் அப்படி பண்ணுறான்னு கேட்குறதே வந்து ஒரு தலக்கணமான அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் கொடுப்பார் ஒரு நாள். என்னுடைய இந்த பர்சிவியரன்ஸ், என்னுடைய விடாமுயற்சியை பார்த்து நான் என்னையே தாழ்த்திக்குவேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுவேன். ஒரு ஜெபமால 10 நான் 3 ஜெபிப்பேன், 3 10 நான் 4 ஜெபிப்பேன். நான் தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பிப்பேன், நான் டிவைன் ஆஃபீஸ் படிக்க ஆரம்பிப்பேன். என்ன என்னால் முடியுமோ அதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணுவார். ஒரு நாள் ஆண்டவர் என் குரலை கேட்பார். இந்த தாழ்ச்சி இந்த கானானிய பெண்ணினுடைய தாழ்ச்சி, இந்த விடாமுயற்சி இந்த கானானிய பெண்ணின் விடாமுயற்சி அன்பார்ந்தவர்களே. இதை நம்ம செய்கிறோமா யோசித்து பார்க்கணும் அன்பார்ந்தவர்களே. அவங்க அழகாக சொல்கிறாங்க, அதனால் அதை நம்ம யோசித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள், அம்மான்னு சொல்லுவார். அம்மா, உன் நம்பிக்கை பெரியது, நீ இப்படி சொன்னதுனால நீ உன்னை நீ இப்படி தாழ்த்திக்கிட்டல, நீ இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கல, நீ குணமாகி உன்னுடைய மகள் குணம் பெறுவாள். அப்போவே குணமாகி அவங்க அந்த பேய் ஓடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் 33-34 வசனங்கள் அன்பார்ந்தவர்களே, அவரை வந்து அவருடைய காதுகளையும் அவருடைய வாய் கட்டுகளையும் அவிழ்க்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்றார்.
அன்பார்ந்தவர்களே, சில விடுதலைகள் நம்ம உலகத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் நடக்கும். எனக்கெலாம் வந்து ஒரு தப்பான கனவுகள் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய படங்கள், தவறான படங்கள் பார்க்கல, சினிமா படங்கள்லேருந்து வந்துச்சு. எனக்கு ஆண்டவர் அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. நான் கல்லூரி காலத்தில் அவங்க வந்து அழகாக என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ வந்து அந்த சினிமா படத்தை நிறுத்தக்கூடாது, அதுதானே உனக்கு கனவுல வருது, அதையும் நீ நிறுத்தக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதை நிறுத்தினேன், அதுலேருந்து விடுபட்டேன். ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கனவுகளே கொடுக்கல. அது ஒரு நேச்சுரல் எஃபெக்டாக இருக்கலாம், இயல்பாக வந்திருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய ஒரு விடுதலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நான் அதிலேருந்து விடுதலை பெற்றேன் அன்பார்ந்தவர்களே. அதே போல் தான் நிறைய விஷயங்கள். ஒரு சில பேருங்க நம்மக்கிட்ட ஒரு உலக விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது நம்ம மன நிம்மதியை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, சில பேர் கடவுள்கிட்ட நெருங்கி விடாமல் அவங்களுடைய உறவு தடுத்துக்கிட்டு இருக்கும். அவங்களிருந்து தனியாக ஆண்டவர் வெளியே அழைத்து செல்வார். அவர் கேட்பார், அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தார். நம்ம வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சோன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது சுதந்திரம். அவர் கூப்பிடும்போது அவர் கூட தனியாக போயிட்டோன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போவார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தம் விரல்களை அவர்கள் காதில் மேலிட்டு உமிழ்நீரை அவர் நாவில் தொட்டார். கேட்குறதுக்கு லைட்டாக கூச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கலாம், பட் சில கஷ்டமான அந்த விஷயங்களாக தான் போகணும். அதுக்கப்புறம் அவர் பாருங்கள் பெருமூச்சு விடுறாராம். அப்படின்னா சும்மா ஏதோ எடுத்து கூப்பிட்டு மேஜிக் பண்ணுறேன் பாருங்கள், ஆண்டவர் அப்படி பண்ணல. அவர் பெருமூச்சு விடுகிறது இறையில் அறிஞர்கள் என்ன தான் சொல்கிறாங்க, இஸ் டேக்கிங் இட் பர்சனலி. ஆண்டவர் நம்மை குணமாக்கும் போது சும்மா ஏதோ ஒரு பொருள்கிட்ட, ஒரு கருவிக்கிட்ட அவர் ஏதோ ஒரு களிமண்ணுக்கிட்ட அவர் நடந்துக்கலையாம். உயிருள்ள நபர்களிடம் அவர் வந்து இடைப்படுகிறார். ஆண்டவர் நம்மளை குணமாக்கும் போது அவர் பர்சனலாக அதை எடுத்துக்கிறார். அவர் பெருமூச்சு விடுகிறார். அவரையும் உமிழ் நீரை எடுக்கணும், அவரையும் வந்து அவர் கையை தொடணும். இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியும் நமக்கு கற்பிக்கிறது. இது வந்து சாக்ரமெண்டல் சைன், திருவருள் சாதனங்கள். ஆண்டவர் ஏன் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுத்தார், அதனோட ஒரு அடையாளம். ஏன் ஒரு ஃபாதர் வழியாக நம்ம பாவத்தை மன்னிக்கணும், ஏன் கைகளை வைக்கணும், அந்த எண்ணெயை பூசணும். இதெல்லாம் ஆண்டவர் பாருங்கள், அவர் வந்து அவர் மனித உருவம் எடுத்து வந்ததுனால இந்த உலகத்தின் விஷயங்களை எடுத்து, சாதாரண இயல்பான நேச்சுரல் விஷயங்களை எடுத்து, அவர் சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள், இயல்புக்கு மாறான அற்புதங்களை செய்ய அவர் பயன்படுத்துகிறாராம். அதை நமக்கு வந்து இங்கே எடுத்து காட்டுகிறதாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கத்தோலிக்க திருச்சபை நமக்கு இப்படி தான் கற்றுத்தருகிறது அன்பார்ந்தவர்களே. ஸோ ஆண்டவர் உமிழ் நீரை தொட்டது உலகத்தின் விஷயங்களை எடுத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அதனால தான் திருச்சபை இன்றைக்கும் சாதாரண அப்பமும் ரசமும் எடுக்கிறது, சாதாரண தண்ணீர் எடுக்கிறது. ஒரு ஃபாதரனுடைய ஒரு வார்த்தையினால், அவர் கையை அசைச்சு சிலுவை போடுறதுனால, அவர் கைகளை வைக்கிறதுனால, எண்ணெய் பூசி நோயில் பூசல் கொடுக்கறதுனால குணமாகும். ஏன்னா ஆண்டவர் எப்போ அந்த இறை தன்மை மனித அவதாரம் எடுத்ததோ அப்போவே இந்த உலகில் இருக்கிற எல்லாமே பரிசுத்தப்படுத்துது. இந்த உலகத்தின் விஷயங்களை எடுத்து மேலுலக சார்ந்த அற்புதங்களை செய்ய முடியும். அதை குறித்து காட்டுகிறதாம். ஸோ இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியில் 1504 பத்தியை எடுத்து படித்து பார்த்தோன்னா திருச்சபை நமக்கு ஆண்டவர் உமிழ் நீரை கொடுத்ததுக்கான காரணத்தை இப்படியாக கூறுகிறது. ஸோ ஹீஸ் டேக்கிங் நேச்சுரல் திங்ஸ் எடுத்து அவர் வந்து சுத்தப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. அந்த கெனசாரின் அந்த பேய் பிடித்தவர்கிட்ட போய் உன்னுடைய குடும்பத்துக்கு சொல்லு, உனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லு, ஆண்டவர் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சார். அன்பந்தவர்களே, அந்த மாதிரி அந்த மனுஷன் போய் சொன்னதுனால தான், அந்த மாதிரி அந்த பெரும்பாடு உள்ள பெண்ணினுடைய அந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால தான். ஒரு சில விஷயங்கள் பப்ளிக்கில் பண்ணுவார், ஒரு சில விஷயங்களை போய் அறிவிக்க சொல்லுவார், ஒரு சில விஷயங்களை அறிவிக்க வேண்டான்னு சொல்கிறார். ஏன்னா அவர் சீக்ரெட்டாக இருக்கணும், அவருடைய இறை மகன் அப்படின்றது அவர் சீக்ரெட்டாக தெரியணும். மற்ற இடத்துக்கு அவர் வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் போய் அங்கேயும் நற்செய்தி அறிவிக்கணும், அவர்களையும் குணப்படுத்தணுங்கிறதுக்காக இங்கே சொல்ல வேணான்னு சொல்கிறார். ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். ஏன்னா சொல்கிறதுனால மற்றவங்க பாருங்கள், நிறைய மக்கள் வந்து அந்த கெனசாரின் பகுதியிலேருந்து வந்து அவங்க வந்து ஆண்டவரிடம் வந்து அவருடைய வார்த்தை கேட்டு அறிஞ்சாங்க, அவங்களுடைய நோய்கள் குணமாக்கப்பட்டாங்க. ஸோ ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை அனுமதிப்பார். சரி, 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே பார்ப்பாங்க. இன்றைக்கி 2ஆம் வசனத்தில் பாருங்கள், மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டெயின் ரிட்ரீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, உள்ளிருப்பு தியானத்துக்கு ஆண்டவரோட எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? குறைஞ்சது 3 நாள், மேக்ஸிமம் 3 நாள், 4 நாள், 5 நாளைக்கு கூட இருக்குது. கேரளாவில், டிவைனில், எல்லா ஊரில், சோகத்தூரில்
அன்பார்ந்தவர்களே, அப்போ ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவரோட நேரத்தை செலவழிக்கிறது. ரெண்டாவது, நம்மளுடைய கஷ்டங்கள், அவங்க சாப்பிடாம கூட ஆண்டவரோடு இருந்திருக்காங்க, அவங்களுடைய உடலின் தேவைகளை தாண்டி ஆண்டவரை தேடி இருக்காங்க. இதை அவங்க பார்க்கும்போது ஸோ நம்ம நேரத்தையும் உடலின் அந்த கஷ்டங்களையும் தாண்டி, நிறைய பேர் வேலைங்க நீ கஷ்டப்பட்டு நடந்து போவாங்க, நிறைய பேர் முட்டி போட்டு போங்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோட நேரத்தை எவ்வளோ செலவழிக்கிறோமோ ஜெபத்தில், எவ்வளோக்குள்ள நம்ம உடலை வருத்தி கொள்கிறோமோ ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. அன்பார்ந்தவர்களே, அவர் பார்க்குறாரு பாருங்க, மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன், நம்ம மீதும் பரிவு கொள்வார். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, நம்ம உடலை வருத்தி கொண்டோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம மீது பரிவு கொள்வார். நம்ம உலகத்தின் ஆசைகள் எல்லார் மாதிரியும் வெளியே சுற்றணுன்னு ஆசையாக தான் இருக்கும், எல்லார் மாதிரியும் ஜாலியாக எக்ஸ்ப்ரெசிவாக போய் மனுஷங்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறப்ப, பைபிளை வாசிக்கிறதுக்கு டைமை கொடுக்கும்போது அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் தேவையை பூர்த்தி செய்வார். அவர் சொல்கிறார் பாருங்கள், இவங்களுக்கு உண்பதற்கு ஏதாவது கொடுக்கணும், நம்மளுடைய தேவை அவருக்கு தெரியும். மக்கள் கேட்டாங்களா? இல்லையே, பதிவு செய்யப்படவே இல்லை. மக்கள் எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை அன்பார்ந்தவர்களே. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது. அதான் பாருங்களேன், முந்த கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினா மற்றவர்கள் எல்லாமே சேர்த்து கொடுக்கப்படும் அன்பார்ந்தவர்களே. நம்ம போய் அவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை, உலக தேவை வந்துக்கிட்டே இருக்கும் அன்பார்ந்தவர்களே. நான் அதுக்கு சாட்சி, பர்சனலாக சொல்கிறேன். என்னோடய டைம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன், என்னோடய உபவாசங்களை என்னோட உடலை வருத்துறதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். என் உலக தேவையை ஆண்டவர் பார்த்துக்கிறார். சில சமயம் சந்திக்காமல் போவார், அதுவும் அவருடைய ஞானத்தில் அவர் அனுமதிக்கிறார். ஆனால் அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார் உலக விஷயங்களில். எதெல்லாம் அவர்கிட்ட நெருங்கி வரத்துக்கு உதவியாக இருக்குமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரி அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து 5000 பேர்த்துக்கு கொடுத்து 12 கூடைகளை அவர் ரொப்பினாங்க மீதியை. இங்கே ஆண்டவர் 4000 பேருக்கு உணவு கொடுக்குறார். இதிலேருந்து 7 அப்பங்கள்லேருந்து. ஸோ 7 அப்பங்களை இங்கே ஆண்டவர் எடுத்து 4000 பேருக்கு கொடுக்குறாரு. மீதி எவ்வளோ இருக்குது? 7 கூடைகளை அவங்க ரொப்பி வச்சுருக்குறாங்க. ஸோ இது எதை குறிக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, அந்த 12 கூடைகளை இஸ்ரேல் அறிஞர்கள் சொன்னாங்க 12 இஸ்ரேல் குலத்தாரை குறிக்கும். நம்ம ஏற்கனவே ஞாபகம் இருக்கா, இஸ்ரேலை சுற்றி இஸ்ரேலினுடைய எதிரிகள் 7 தேசங்கள் நம்ம பார்த்தோம். பிலிஸ்தியர்கள், கிகாசியர்கள், எபூசியர்கள், நம்ம கனனியர்கள், இதெல்லாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் இஸ்ரேல் மக்களினுடைய எதிரிகள் 7 நாடுகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 7 கூடைகள் இருப்பது பிறனத்தவர்களும் ஆண்டவர் கொடுக்குறாராம். ஸோ ஆண்டவர் அவருடைய நற்கருணையை நம்ம எல்லாருக்குமே அன்பார்ந்தவர்களே, பிறனத்தவர்களுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கறதை, புதிய உடன்படிக்கை ஆகிய அவருடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுக்க போகிறத ஒரு முன்னடையாளமாக இந்த கூடைகளை ரொப்பினதை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இறையறிஞர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, மார்க் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள், இவர்கள் சிலர் நெடுந்துளையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நம்ம உடம்பை பற்றி தெரியுது, நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய பின்னணி எல்லாமே தெரியுது அன்பார்ந்தவர்களே. நம்ம பாருங்கள், ஒரு ரிட்ரீட் போக நினைப்போம், நிறைய வேலைகள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வருவோம். ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம ஜாலியாக படுத்துட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெபமாலை ஜெபிப்போம், ஜாலியாக உட்காந்துட்டு ஜெபிக்கலாம், ஆனால் முட்டி போட்டு ஜெபிச்சுருந்துப்போம். அன்பார்ந்தவர்களே, அவருக்கு தெரியுது இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன சூழலில் வந்திருக்காங்க, எவ்வளோ தியாகத்தை பண்ணிட்டு வராங்க, இவங்க என்ன நிலைமையில் இப்போ இருக்கிறாங்க, இவங்களை நான் விட்டேன்னா இவங்க எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும், இல்லை இவங்க போவாங்களா. அன்பார்ந்தவர்களே, அவருக்கு எல்லாமே தெரியுது அன்பார்ந்தவர்களே. இவ்வளோ ஒரு பர்சனலான நெருக்கமான, நம்மை தனிப்பட்ட முறையில் நம்மை விட நம்மை அதிகமாக தெரிந்து புரிந்து இருக்கக்கூடிய ஒரு கடவுள் எங்கேயாச்சும் இந்த உலகத்தில் உண்டா அன்பார்ந்தவர்களே? இவர் தான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அதெல்லாம் பாருங்கள், 6ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார் இருக்கு. அதான் கிரேக்க வார்த்தை யூக்கரிஸ்டியோ, அங்கேருந்து தான் யூக்கரிஸ்ட்ன்ற வார்த்தை வருது. அந்த அப்பத்தை எடுத்து அவர் நன்றி செலுத்தினது தான் பின்னாடி அதே இறுதி அரவணையின் போது இதே போல் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி இங்கே பழுகி பெருக்கினார், அங்கே அதை எடுத்து அவருடைய உடலாக மாற்றினார். ஆண்டவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், 11லேருந்து 13 வசனங்கள், ஆண்டவர் அவர்களை விட்டு போகிறார், எங்களுக்கு எதாவது அடையாளம் விண்ணகத்திலேருந்து காட்டுங்க. ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்ருக்கார் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர்கிட்ட நம்ம ஆக்சுவலாக இது நான் பர்சனலாக உணர்ந்திருக்கேன் அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏதாவது ஒரு அற்புதம் கேட்டோன்னா சில சமயம் அது நடக்கும், பட் போஸ்ட்டாக நடக்காது. நம்ம எதிர்பார்க்காதப்போ தான் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும் அன்பார்ந்தவர்களே. ஸோ ஆண்டவர் இதுலேருந்து என்ன சொல்கிறார், அவர்கிட்ட நம்ம அற்புதத்துக்காக போனோன்னா அவரை யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், அவரை பயன்படுத்திக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் தேவையை அவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு இது தேவையாக இருக்குது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோன்னா
அது நடக்கும் பாருங்கள், அது உண்மையிலேயே அவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணால் ஜென்ரலாக அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாரு, அவர் பின்வாங்கிறார், அவங்கள விட்டு வெளியே வந்துடுறாரு. அது நம்மளால் வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்கள் பாருங்கள், அவங்களுக்கு ஆண்டவர் வழிநடத்தி வந்து அந்த அத்தனை 10 அந்த அந்த அற்புதங்களை எகிப்தில் பண்ணது, அவங்களுக்கு வந்து செங்கடலை பிளந்ததெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி முணுமுணுக்கிறாங்க தெரியுமா, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே பரிசேயர்கள் வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் பின்வாங்கி விடுகிறார், அவங்கள விட்டு விலகி போகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 22 26 வசனங்கள் அவர் ஸ்டெப்பாக ஹீல் பண்ணுறாராம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பார்வையற்றவரை. ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, அவருடைய உமிழ்நீரை வச்சுட்டு அவர் கைகளை வைக்கிறார். செகண்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்க்க முடியுதான்னு கேட்குற, எல்லாம் மலங்களை போல் தெரியுது அப்படின்றாங்க. திரும்ப 3ஆவது ஸ்டெப் பாருங்க, திரும்ப கைகளை வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார், திரும்பி அந்த கிராமத்துக்கு போக வேணான்றார், உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போக வேணான்றார். அன்பார்ந்தவர்களே, நம்ம சில அற்புதங்கள் உடனடியாக நடந்துச்சுன்னு மார்க் நற்செய்தியாளர் சொன்ன அதே நற்செய்தியாளர் சில விஷயங்கள் படிப்படியாக தான் நடந்துச்சுன்னு நமக்கு கூறுகிறார். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஸோ ஒரு சில ப்ராசஸ் நம்ம சுத்திகரிக்கணும். இந்த ப்ராசஸில் பாருங்கள், அவனுக்கு தெரியும், ஐயோ எனக்கு தெரியுமா தெரியாதா, அந்த ஸ்டெப்பாக வரும்போது அவருக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே. சில விஷயங்கள் உடனே கொடுத்தா நமக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கிப்போம், சில விஷயங்கள் படிப்படியாக தான் போகும், அதனால் நமக்கு ஞானம் வளரும், சில விஷயங்கள் நமக்கு ஆண்டவருடைய ஒளி நமக்கு கிடைக்கும். அதனால் ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரோ அதன் வழியாக நமக்கு அற்புதங்களையும் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் மாற்றங்களை கொண்டு வருவார் அன்பார்ந்தவர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 27ஆம் வசனத்தில் அவர் தம் சீடர்களுடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கிட்டத்தட்ட இந்த 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் மார்க் நற்செய்தியில் 52ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 முறை ஆன் த வே வழியில் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். என்ன வழியில்? இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, எருசலேமுக்கு செல்லும் வழியில், அதாவது அவருடைய பாடுகளை நோக்கி செல்லக்கூடிய வழியில் இதெல்லாம் நடக்குதான் அன்பார்ந்தவர்களே. ஸோ பாடுகளை முன்னிட்டு அவர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறாராம். ஸோ நமக்கு ஒரு முன்மாதிரி விட்டு செல்கிறாராம். சிலுவையை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையை போகணும், துன்பங்களை பார்த்து நம்ம பின்வாங்கக்கூடாது. அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் வழியில் பண்ணுகிறார். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே தம் உயிரை நமக்காக கொடுத்து அதை திரும்பவும் அவர் உயிர்த்தெழுதலின் போது அவர் உயிர்த்தெழுந்து அதை பெற்றுக்கொள்வதற்காக. ஆண்டவர் சொல்கிறாருப்பாங்க அன்பார்ந்தவர்களே 29ஆம் வசனத்தில், ஆனால் நீங்கள் யார் என்ன சொல்கிறீர்கள்? நம்மை பார்த்து கேட்குறார் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்குறாரு. நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அன்பார்ந்தவர்களே? ஆண்டவரே, ஒரு ஏத்திஸ்ட், ஒரு நாத்திகர் என்னை பார்த்து சொல்கிறார், என்கிட்ட சொன்னார் இப்போ ரீசெண்டாக, நீங்கள் யார், நீங்களாம் கடவுளை ஏன் தெரியுமா கும்பிட்றீங்க? இந்த சைக்கிளில் இந்த ஓட்ட தெரியாதவங்க வந்து 2 வீல் பக்கத்தில் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டாக கடவுளை வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மனதள உளவியல் ரீதியான உலக தேவைக்கான ஒரு சப்போர்ட்டாக ஆண்டவரை வச்சுருக்கோமா? நீங்கள் யார் என்று ஆண்டவரை கூறுகிறீர்கள், என்ன சொல்கிறீர்கள்? நம்மை பார்த்து கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் 2 வீல் மாதிரி சப்போர்ட்டாக ஆண்டவர் வச்சுருக்கோமா? நம்ம மனசு தேவைக்கும் உடல் தேவைக்கும் இல்லை. ஆண்டவரே, நான் என் ஆசைகளெல்லாம் விட்டுட்டு, என் தீய நாட்டங்களெல்லாம் விட்டுட்டு, என் பாவத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை பின்தொடர விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்கிறோமா? எனக்கு நீங்கள் வேணும்னு சொல்கிறோம். ஆண்டவரே, நான் உங்களோட இணையணும்னு விரும்புகிறோன்னு சொல்கிறோமா? நீங்கள் என் அப்பான்னு சொல்கிறோமா? என் சகோதரன், என் மணவாளன், என் ஆன்மாவுக்கு நீங்கள் தான் மணவாளன்னு சொல்கிறோமா? என்னை பாவத்தில் மீட்க வந்த மெஸ்ஸியான்னு சொல்கிறோமா? இல்லை எனக்கு ஒரு ஏடிஎம் மிஷின்னு சொல்கிறோமா? எனக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு போடுற ஒரு ஆள், என் உலக தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோமா அன்பார்ந்தவர்களே? ஆழமான கேள்வி அன்பார்ந்தவர்களே. இந்த ஒரு கேள்வியை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம தியானத்தில் உட்காரலாம், ஜெபமாலைகள் ஜெபிக்கலாம். நீங்கள் யார் என, நான் யார் என நீங்கள் கூறுகிறீர்கள்? புனித பேதுரு கடைசியாக நீர் மெஸ்ஸியான்னு சொல்லி இந்த மார்க் நற்செய்தியினுடைய முதல் பகுதியை நிறைவு கொண்டு வருகிறார். இதிலிருந்து தான் கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வி 552 பற்றி கூறுகிறது. முதல் திருத்தந்தையாக புனித பேதுரு ஆண்டவர் நியமிக்கிறார் அன்பார்ந்தவர்களே. அன்பார்ந்தவர்களே, இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் வந்து அவருடைய இறப்பை பற்றி 3 முறை வந்து வெளிப்படுத்துகிறாராம் மார்க் நற்செய்தியில்.
அந்த இப்போ இந்த 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், அதுக்கப்புறம் 9ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து பாருங்கள், நீரே மெசியான்னு சொன்னதுக்கப்புறம் உடனே அவரோட சீடர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இவர் வந்து உடனே நம்ம ரோமியருடைய அரசாட்சியிலேருந்து நமக்கு விடுதலை கொண்டு வந்திருக்காங்க, நம்மளை போல் நம்ம உலக தேவைக்காக ஆண்டவர் வச்சுட்ருப்போம். அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து நம்மளை பாவத்திலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலேருந்து, சாவிலிருந்து அவர்கிட்ட நம்மளை இணைக்கிறதுக்காக ஆண்டவர் இங்கே வந்திருக்கார் அப்படின்றத உடனடியாக ஆண்டவர் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி, எப்போ புனித பேதுரு வந்து நீர் மெசியா வாழும் கடவுளுடைய இறைமகன் அப்படின்னு சொல்கிறாரோ, உடனே ஆண்டவர் வந்து இறைமகன் என்ன பண்ணணும், பாடுகளை படணும், துன்பங்களை படணும். ஸோ இதனால் அவருடைய சீடர்கள், நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாருமே துன்பத்தை நோக்கி போகணும் அப்படின்றத கற்றுத்தரார். அவரை பற்றின தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஆண்டவர் உடனடியாக கான்ட்ராக்ட் பண்ணுறாராம், இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதை தான் பாருங்கள், புனித பேதுரு வந்து ஐயோ சிலுவை வேண்டான்னு சொல்லும்போது உடனே ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, 33ஆம் வசனத்தில், என் கண் முன்னில் நில்லாதே சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அன்பாந்தவர்களே, நீ தான் பாறை உன் மீது என் திருச்சி போய் கட்டுன்னு சொன்ன உடனே சாத்தானுன்னு சொல்கிறார் அதே பேதுரு பார்த்து. அன்பாந்தவர்களே, நம்ம வந்து ஆவிகளை பகுத்தறிகிறது ஒரு அழகான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, எப்பப்பெல்லாம் கஷ்டமாக இருக்குது, உடலின் இன்பத்திற்கு எதிராக போகுது, அது வேண்டான்னு தோணுது, கஷ்டமாக இருக்கிறது வேண்டாம், உடலின் இன்பம் தராமல் அதுக்கு எதிராக உடலுக்கு கஷ்டம் தர ஒரு விஷயங்கள், மனசுக்கு கஷ்டம் தர விஷயங்கள், மனதுக்கும் உடலுக்கும் கஷ்டம் தர விஷயங்களை எப்போ அதை பார்த்து வேணான்னு ஒரு சோர்வு மனசு வருதோ, அன்பாந்தர்களே தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அது சாத்தானிடமிருந்து வருது. உடனடியாக நம்ம மனசுக்கு சொல்லணும், அப்பாலே போ இந்த எண்ணமே, நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் செய்வேன், இதுதான் கடவுளுடைய திருவுன்னு நான் அதை செய்வேன். ஆண்டவர் வந்து இந்த ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறாரு, நான் ஜெபிப்பேன். அது வந்து நான் வந்து கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் விட்டுட்டு போக மாட்டேன். சில நேரங்கள் நண்பர்களே உண்மையிலே உடம்பு கஷ்டமாக இருக்கும், அப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சு ஜெபிக்கிறது நல்லது. ஒரு ஜெபத்தை வச்சு ஒரு உதாரணமாக இங்கே சொல்கிறோம். ஆனால் மோஸ்ட்டாக நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, அப்படியே அந்த யூடியூப்பில் உட்காந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லிக்கலாமே. ஏன்னா அந்த அந்த ஜெபமாலையை திரும்ப சொல்கிற அந்த ஜெபமாலை இந்த முறை நமக்கு கஷ்டமாக இருக்கும், பிடிக்கல, அதனால் அவன் வந்து வெறுப்பான். ஸோ அதனால் நம்ம எப்பப்பெல்லாம் சிலுவை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம் உடம்புக்கும் மனசுக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா அது சாத்தான, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், உடனே அவர் சொல்கிறார் பாருங்க 34ஆம் வசனத்தில், என்னை பின்பற்ற விரும்புகிறவன் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். எப்படி சொல்கிறார் பாருங்க அன்பார்ந்தவர்களே. நம்ம வந்து நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்ருக்கோம், கடவுளை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதான் சொல்லுவாங்க, நம்ம இந்த ஈகோ ட்ராமாவை விட்டுட்டு தியோ ட்ராமாவை பிடிக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன அந்த மாதிரி நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கோயிலுக்கு போகிறது, நம்ம வந்து பக்தியாக இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு பிரச்சனையெல்லாம் குறைச்சிட்டு சந்தோஷமாக அஃப்கோர்ஸ் அது நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தான். பட் ஆனால் துன்பங்களை தவிர்த்து, சிலுவையை தவிர்த்துட்டு ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தவறான ஒரு கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், கிறிஸ்டின் லைஃப்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சஃபரிங் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், புனித ஜெம்மா கில்கானி அவங்க ஜபத்தில் ஒரு நாள் மென்டல் ப்ரேயர் தியான நிலையில் உட்காடுறாங்க. திடீர்னு அவங்க வேறு ஏதோ ஒரு கல்வாரியில் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க தலையில் முள்முடி வச்சுட்டு போகிறாங்களாம். இவங்க வருத்தப்பட்டாங்களாம். எதுக்கு திரும்ப வருத்தப்பட்டாங்க, ஆண்டவர் வச்சுட்டு மட்டும் போகிறாரே, அந்த முள்முடியை அழுத்தாமல் போயிட்டாருன்னு. அழுத்தினா வலிக்கும் இல்லை, ஆண்டவருடைய தலையில் முள்முடி வச்சுட்டு கோலில் அடித்தாங்க. அப்போ பாருங்களேன், புனிதர்களை பொறுத்த வரைக்கும் சஃபர் ஆகிறது இது வந்து சும்மா உடம்புல மட்டும் இல்லை, மனசில் சில பேர் நம்மளை துன்புறுத்தலாம். எல்லா சஃபரிங்கையும் அவங்க ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்த்தாங்க. அப்போ பாருங்களேன், நம்ம வேறு ஏதோ ஒரு கிறிஸ்டியானிட்டி நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவத்தை. 35ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்புபவர் எவரும் அதை இழந்து விடுவர், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும். பாருங்கள், ஜீசஸ்க்காகவும் நற்செய்திக்காகவும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர். இதுதான் மறை சாட்சியர்கள் பண்ணாங்க. அப்போ பாருங்களேன், நம்ம கடவுளுக்கு டைம் கொடுக்க முடியாமல் இது எப்படி நான் போய் சாக தான் வேணுமா? இல்லை, ஒவ்வொருடையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மறை சாட்சியாக மறிக்கலாம். மார்ட்டர்டம் ஆஃப் எவ்ரி மொமெண்ட். எப்படி எனக்கு ஜெபமாலை ஜெபிக்க பிடிக்கல, ஆனாலும் நான் உட்காந்து ஜெபிப்பேன். அன்னைக்கு அங்கே வந்து நம்ம சாகிறோம், நம்மளுடைய சுய விருப்பம் சாகுது. அவருடைய விருப்பத்தை செய்கிறது அவ்வளோ ஈஸியில் அன்பார்ந்தவர்களே. ஏன்னா அதில் கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தில் ஒரு சுகம் இருக்கும். புனிதர்கள் அந்த ஒரு சந்தோஷத்தை, அவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க, ஆனால் சிரித்து கொண்டே இருந்தார்கள்.
துன்பங்களுக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சி ஆவியானவர் தரக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஒகேஷன் என்ன, நம்மளுடைய அழைப்பு என்ன, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளால் இறக்க முடியுமா? நம்ம போய் மறைசாட்சியாக தான் ஆகணும்னு இல்லை, ஆண்டவருடைய டைம் ஜெபத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? தம் உயிரை கூட இழக்க ஆண்டவர் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு டைமை கொடுக்க முடியுமா? நம்மளுடைய திறமையை கொடுக்க முடியுமா? பயப்படாமல் பைபிள் வாசிக்க, ஜெபமாலை ஜெபிக்க யோசிச்சு பார்க்கணும் நண்பர்களே. 36ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை, அந்த இடத்துல வாழ்வுன்னு இருக்க இடத்துல ஆக்சுவலாக ஆன்மான்னு போடணும். ஒரிஜினல் கரெக்டான மொழிபெயர்ப்பு. முன்னே ஆன்மான் தான் இருந்துச்சு, அதை மாற்றியாச்சு, அதனால் அது தவறான மொழிபெயர்ப்பு. ஒரு உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரேன், அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? இதுதான் புனித பிரான்சிஸ் அவேதியாரை மாற்றியது. புனித லோயலா அப்பப்போ அவரை பார்க்கும்போது இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிடுவாராம். இந்த வசனம் மாற்றிருச்சு. ஆமாம்ல, நான் உலகம் ஃபுல்லாக ஆதாயமாக்கிட்டாலும் என்னுடைய ஆன்மாவை இழந்துட்டேன்னா, நான் ஆண்டவரை தெரிஞ்சிக்காமலே போயிட்டேன்னா எல்லாமே வேஸ்ட் இல்லை. எனக்கு எப்படி ஏர்போர்ட்டுக்கு போகணும், எனக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி இந்த டேக்ஸு பண்ணணும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் எனக்கு தெரியலனா வேஸ்ட்டு. 38ஆம் வசனத்தில் பாருங்க, பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினர் என்னை குறித்து, என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதர்களோடும் வரும்போதும் வெட்கப்படுவார். அன்பார்ந்தவர்களே, தெளிவாக நமக்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியம் பகர்றதுக்கு, நான் கிறிஸ்டின்னு சொல்கிறதுக்கு நம்ம வெட்கமே படக்கூடாதான். அதான் பாருங்களேன், புனிதர்கள் தைரியமாக வெளியே ஜெபமாலையை கையில் வச்சுட்ருப்பாங்க. எனக்குமே இன்னும் ஜெபமாலையை வெளிப்படையாக வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. பட் ஆனால் நம்ம ஜெபிக்க மெச்சூராக ஒரு நாள் ஜெபமாலையை வெளியே வச்சு ஜெபிக்கிற அளவுக்கு நம்ம கண்டிப்பான ஒரு மெச்சூரிட்டிக்கு வருவோம். ஆண்டவர் அதை கூட்டிகிட்டு வருவார். புனித அன்னை தெரசாலாம் அப்படி தான் வச்சுருந்தாங்க, புனித ஜான் பால்டோ அப்படி தான் வச்சுருந்தாங்க. ரிலீஜியஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. துறவிகள் குருக்கள் தான் அப்படி வச்சுருக்கணும் இல்லை, பொது நிலையில் வச்சுக்கலாம். கேபி அப்படின்றவர் அமெரிக்காவில் இருக்கிற அழகாக வெளியே ஜெபமாலையை கையில் வச்சுருப்பார். சரி நண்பர்கள், நம்ம திருப்பாடலுக்கு போகலாம். இன்றைக்கி திருப்பாடல் 23 பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அனிமேஷன் படத்தை பார்க்க முயற்சிப்போம். அவர் பாருங்கள் 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார், அமைதியான நீர் நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அது மாதிரி தாவீதை பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தண்ணி தாக எடுத்திருக்கோம். ஆண்டவருக்கு எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியாது, ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருவார் போல், அங்கே போ அப்படின்னு சொல்லி. எப்படி மாதா லூர்தில் அங்கே ஊற்று இருக்குது அப்படின்னு சொல்லி புனித பிறந்த அம்மாவை காமிச்சு கொடுத்தாங்களோ அதே போல், எப்படி ஆடுகளுக்கு புல்வெளியை காமிச்சு கொடுப்பார் அதே போல் அன்பார்ந்தவர்களே நமக்கு காமிச்சு கொடுப்பார் ஆண்டவர். இப்போ எக்ஸாக்டாக அவருடைய வாழ்வில் அவர் பசும்புள்ளியும் தண்ணீரும் ஆண்டவர் கொடுத்தார். நமக்கு மேபி எப்படி அந்த ட்ரெயின் ஏறணும் இல்லை பஸ் ஏறணும்னு தெரில, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆண்டவர் யார் மூலியமாவது அழகாக நமக்கு வழி காமிச்சிருப்பார். திடீர்னு நமக்கே அந்த இடத்துல போகணுன்னு தோணியிருக்கோம், அங்கே போயிருப்போம், கரெக்டாக இருந்திருக்கும். குட்டி குட்டி விஷயங்களில், சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவர் நம்மளை இந்த மாதிரி தாவீது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, பெருசாக அப்படி என்னென்னமோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஆண்டவரை நம்மளால் பார்க்க முடியுமா? சின்ன சின்ன விஷயங்களில் எனக்கு இது ஆண்டவர் தான் சொல்லி கொடுத்தாரு. என்னை கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்முக்கு என்னை கூட்டிகிட்டு போனார் அந்த ட்ரெயின் ஏற்றுறதுக்கு. என்னை அன்றைக்கி திடீர்னு அந்த ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றினார். இல்லை எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் ஐயோ நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், இந்த ஒரு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமான்னு, அதுலேருந்து என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை ஆண்டவரை பார்த்து அவரோட அன்புக்கு நன்றி சொல்ல முடியுமா? அது போதும் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவர் நம்மளுடைய இதயத்தை தான் பார்க்குறாரு. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் பெரிய பெரிய விஷயங்களையும் நமக்கு செய்வார். 4ஆம் வசனம் பாருங்கள், மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன், உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இந்த மாதிரி நிறைய இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் உண்டு. அதில் நம்மளால் சொல்ல முடியுமா, ஆண்டவரே இதுக்கு மத்தியில் எனக்கு பயமாக தான் இருக்குது, ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. ஐ ஃபியர் நோ ஈவில் ஃபார் யூ ஆர் வித் மீ. இப்படி இருக்குது பாருங்கள். தாவீது உண்மையிலேயே ஆக்சுவலாக அந்த அனிமேஷன் படத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு பள்ளத்தாக்குள்ளே விழுந்துருவார். பயமாக இருக்கும். திரும்பி பார்த்தோன்னா ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கும். என்னடா பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அவர் அந்த டைமில் தான் இந்த பாடல் எழுதுறார், ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை,
இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில், அப்படி உண்மையாலும் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடப்பார். நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். இனில் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்குக்கும் அஞ்ச மாட்டேன். உமது கோலும் நெடுங்கிலையும் என்னை தேற்றும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே. நம்மளால் நம்மளுடைய கஷ்டங்களுக்கு மத்தியில் எனக்கு சாப்பாடுக்கே வழியில், எனக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னே தெரியல என் லைஃப்பில், நான் இதில் மாட்டிகிட்ருக்கேன். ஆனாலும் நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கீங்க. உம்முடைய கோலும் உம்முடைய நெடுங்கழியும் என்னை தேற்றும். நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, நான் நம்புகிறேன். ஐ கேன் ஃபீல் இட். சொல்ல முடியுமா அன்பார்ந்தவர்களே? 6ஆம் வசனம் பாருங்கள். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். அருளும் நலமும் பேரன்பும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அன்பார்ந்தவர்களே, அந்த அன்பும் பேரன்பும் அவர் எதுக்கு தெரியுமா? சுயநலத்துக்காக கேட்கல. தாவீதுக்கு அரியணையில் உட்கார்றதுல சந்தோஷம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் உட்கார்றது தான் சந்தோஷம், கீழே தரையில். ஓ, எவ்வளோ அழகான ஒரு இதயம் தாவீதோட இதயம் அன்பார்ந்தவர்களே. அந்த நம்மளாம் பாருங்களேன், அப்போ எப்படி நம்ம சுயநலமாக இருக்கோம், எனக்கு என் வாழ்க்கை நானுன்னு இருக்கோம். ஆனால் தாவீது பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுதும் நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்துடுவேன். அவரோட ஆசை பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே. நம்மளால் அந்த மாதிரி சிம்பிளாக இருக்க முடியுமா? எனக்கு இங்கே சுற்றணும் அங்கே சுற்றணும் எதுவுமே வேணாம். எனக்கு அவருடைய நற்கருணை பிரசன்னத்தில் போய் உட்காந்து பைபிள் எடுத்து அவரை பற்றி யோசிக்கணும், அவரை பற்றி வாழ்ந்த புனிதர்களை பற்றியே யோசிக்கணும். அது போதும் அன்பார்ந்தவர்களே. அந்த மனசு இருந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் அன்பார்ந்தவர்களே. அந்த ஒரு இதயத்தை நம்ம வாங்குவோம். ஆண்டவர் அதுக்காக தான் என்கிறார். என் பையன் இப்படி இருப்பானா, அவன் ஆண்டவருடைய என்னுடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்வானா, அவன் அதை விரும்புவானா, இல்லை நான் கொடுக்குற பொருளை விரும்புகிறானா, இல்லை அவன் என்ன விரும்புகிறானா? தொடர்ந்து நம்ம பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. இந்த ஒரு உள்ளத்தை, இந்த தாவீதின் உள்ளத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். முடிஞ்சளவு இந்த திருப்பாடலை மனப்பாடம் செய்ய முயற்சிப்போம் அன்பார்ந்தவர்களே. இதை மைண்டில் வச்சு ஜெபிப்போம். ஒவ்வொரு 10 மணிக்கு நடுவுலையும் ஒரு வசனம் இல்லை 2 வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி அதில் நம்மளே உள்ள ஆழ்ந்து தியானிக்க முயற்சிப்போம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி எது பசுமுள்ளாக இருக்குது, எது என்னோடய வாழ்க்கையில் ஒரு அமர்ந்த நீர் அண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார். ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எது ஒரு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த மாதிரி இருந்த டைமில் எது அவருடைய கோலாக வந்து எனக்கு வழி காட்டுனுச்சு, என்னை காப்பாற்றுனுச்சு, யோசித்து பார்த்து ஒரு ஜெபமாலை ஃபுல்லாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே அன்பார்ந்தவர்களே. ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து பயணிப்போம். மார்க் நற்செய்தியில் நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.